யாழ்ப்பாணத்தில் அமையப்பெறவுள்ள இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு தொடர்பிலான பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அனுமதி சார்ந்து, அங்கே இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை சார்ந்து, அதையும் தாண்டி இதை வேறு இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துக்கான வளம் இன்னும் பல பேர் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும், இன்னும் சந்தர்ப்பத்தை வழங்குங்கள் என்கின்ற பலவிதமான நகர்வுகளை மையப்படுத்தி தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் அமையவுள்ள உள்ளக விளையாட்டு அரங்கினை வலிகாம பிரதேசத்தில் அமைப்பது பொருத்தமானது என்ற விடயத்தை பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் சொல்லியிருக்கிறார். வலிகாமம் கிழக்கில் உள்ளக விளையாட்டு அரங்கிற்கு பொருத்தமான காணி மற்றும் வளங்கள் போதிய அளவு காணப்படுது என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வலிகாமம் பிரதேச சபையில் கிழக்கு பிரதேச சபையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறார். வலிகாமம் கிழக்கு பிரதேசத்திலே இந்த உள்ளக விளையாட்டு அரங்கை இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஏற்கனவே எங்களுடைய பிரதேசத்தினுடைய சுன்னாகம் வீதியிலே ஒரு ஏக்கர் காணியிலே உள்ளக விளையாட்டு அரங்கொன்றை அமைக்க வேண்டும் என்று காணியை ஒதுக்கி இருக்கின்றோம். அதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலும் 10 மில்லியன்கள் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த மைதானம் என்பது எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், அதற்கு அரசாங்கம் நிதியளிக்குமாக இருந்தால் இந்த மைதானத்தை மிக பிரமாண்டமான வகையிலே செய்ய முடியும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மைதானம் என்பது மிகவும் உள்ளக விளையாட்டுகளிலே திறமையை இலங்கை அளவிலே, தேசிய அளவிலே, நாடளாவிய ரீதி அளவிலே வெளிப்படுத்திய வீரர்களை கொண்ட ஒரு